சித்தராஜலட்சுமி வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். இன்னைக்கு சித்தி வீட்டில் சின்ன வெங்காயம் குழம்பு. இதே சேனலில் வந்துடும். என்னுடைய சேனலில் யூடியூப் சேனலில் சித்தராஜலட்சுமி குக்கிங் சேனலில் வந்துடும், பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் குழம்பு வச்சுருக்கேன், நாளைக்கு வந்துடும் பாருங்கள். மட்டக்கராக இருக்குங்க. இது கூட சூடான சாதம் கூட வெண்டைக்காய் கறி பண்ணியிருக்கேன், பாவக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன், அப்பளமும் வடகமும் வறுத்திருக்கேன், பொரிச்சிருக்கேன். வாங்க வீடியோ கிளப்பில். அதுக்குள்ளே ஷார்ட்ஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஷார்ட்ஸுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஷார்ட்ஸுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இந்த சித்து பிள்ளைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே சின்ன வெங்காயம் குழம்பு ஊற்றியாச்சு, பொரிச்சாப்பளம், வடகம், வெண்டைக்காய் கறி, பாவக்காய் வறுவல். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். இந்த சித்துக்கு யூடியூப்பில் எப்படி எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு எனக்கு ஷார்ட்ஸ்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சித்தராஜலட்சுமி குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். சாப்பிட்றலாம். சின்ன வெங்காயத்தோட இந்த சாதத்தை போட்டு குழம்பு ஊற்றி பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. சின்ன வெங்காயம் குழம்பு காரசாரமாக அப்படி ஒரு தூக்குதுங்க. டக்கராக இருக்குதுங்க. இதில் குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அது கூட இந்த அப்பளத்தையும் வச்சு அப்பளத்தோட செம்ம உடம்புக்கு நல்லதுங்க பாவக்காய் போட்டு பிசைஞ்சு இந்த வடகத்தையும் வச்சு செம்ம பாவக்காயோட வச்சு சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது. எல்லா சத்துக்களும் இருக்குது சின்ன வெங்காயத்தில். வெறுமனையாமல் சாப்பிட்டு பார்ப்போம். சாதத்தோடு போட்டு இந்த குழம்பு ஊற்றி செம்ம 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 செம்ம. அப்படின்ட்டு ஒரு மணமாக இருக்குது, ருசியாகவும் இருக்குது, பக்கா டேஸ்டில் இருக்குங்க. பக்கா டேஸ்டில் இருக்குங்க. அருமை, சொர்க்கம். அந்த சாதமும் பொழுன்னு நல்லா வெந்து தனித்தனியாக உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? அது கூட அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் குழம்போட மனம் அள்ளுதுங்க. மனசு சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம். ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செம்ம. எங்கள் ஊர் மதுரை ஸ்டைலில் சின்ன வெங்காயம் குழம்பு வச்சுருக்கேன். காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் எங்கள் ஊர் மதுரை ஸ்டைலில் இந்த சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டு அது கூட முருங்கைக்காய் ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டு செய்வோம். அப்படி இல்லாட்டி சின்ன வெங்காயத்தை மட்டும் செய்வோம். நான் இன்றைக்கி முருங்கைக்காயை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு டக்கராக இருக்குதுங்க. மீதம் இருந்தால் கூட நம்ம நைட்டுக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். மீதம் இருக்கிற குழம்ப இன்னைக்கு வச்ச குழம்ப நாளைக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது அது பழைய சாதத்துக்கு தொட்டு செம்மையாக இருக்குங்க. அது நான் சொல்ல, நீங்கள் இதே போல் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நானே குக்கிங் பண்ணி நானே சாப்பிட்டு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம். நீங்களும் வாங்க, மதுரைக்கு வாங்க, நீங்களும் எங்கள் ஊருக்கு வாங்க, நானும் உங்களுக்கு சமைச்சு தரேன். சாப்பிட்டுட்டு நீங்களும் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. பக்கா டேஸ்ட்டில் இருக்குது. செம்ம சொர்க்கம். முருங்கைக்காயோட சேர்த்து பவக்காயும் வச்சு சாதத்தோடு சாப்பிடும்போது சொர்க்கம். டக்கராக இருக்குங்க சின்ன வெங்காயம் குழம்பு. இந்த சித்ராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நான் கடந்து வந்த பாதை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த சித்து பிள்ளைக்கு.